என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த துரோகிகளினுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த கருப்பன் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். ஆனால் உன்னுடைய குலதெய்வம் அந்த துரோகிகளுக்கு மிக பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார்கள். என் செல்லமே, அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் எதுவும் செய்வது இல்லை, தெய்வத்தை வணங்குவதில் எந்த பலனும் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நீ அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் தெய்வத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய்? தெய்வம் உன்னை எந்த இடத்தில் வைத்து இருக்கிறது? உனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, கண்களை மூடிக்கொண்டு சுற்றி இருப்பவையெல்லாம் இருட்டி போய்விட்டது என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நன்றாக கண்களை திறந்து பார்த்து சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். என் தங்கமே, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இவை எல்லாவற்றையும் முதலில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கருப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். என் செல்லமே, ஒருவருக்கு உன்னை போராடி உன்னுடைய நிலைமையை நீ புரிய வைக்க வேண்டும், அல்லது உன்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்க வேண்டும் என்ற நிலை உனக்கு வருமென்றால், என் தங்கமே, உன்னுடைய மனதோடு சில நொடிகள் போராடி அவர்களை விட்டு நீ மறந்து விலகி செல்வது மிகவும் நல்லது. அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா? நான் உனக்கு இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என் தங்கமே, ஒருவரை நீ உயிராக நினைத்திருக்கிறாய். ஆனால் அவர்கள் உன் மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்கிறார்கள் என்றால், என் தங்கமே, அதை பலமுறை நீ புரிய வைக்க முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை என்றால், அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் உண்மையான அன்பு என்றால் நிச்சயமாக நீ சொல்கின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு விடுவார்கள். என் தங்கமே, அப்படி அந்த விஷயம் நீ எத்தனை முறை மன்றாடினாலும், எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும், எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு புரிவது இல்லை. அதனால் அந்த இடத்தில் நீ உன்னை நிரூபிப்பதற்கு பதிலாக உன்னுடைய மனதோடு சில நொடிகள் போராடி, இது போன்ற ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, இதை மறந்து விடலாம் என்ற தைரியத்தை பெற்று விலகிவிடுவது மிகவும் நல்லது. என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வது இன்று வேண்டுமானால் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். அது எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் விட முடியும்? என்னதான் நினைத்தாலும் என்னதான் செய்தாலும் அவர்களை விட்டு ஒருபொழுதும் நான் விலக மாட்டேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் என் தங்கமே, உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் செல்லமே, இது உன்னுடைய வாழ்க்கைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்னாலும் போராடிக்கொண்டே ஒரு வாழ்க்கையை எப்படி உன்னால் கடந்து செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும். ஓரிடத்திலேயே முடங்கி கிடக்கக்கூடாது. ஒருவருக்காக உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ வீணடித்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். சரி, இதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது. என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்றும் உனக்கு சொல்லப் போகிறேன். அதை நீ கவனமாக கேட்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பதையும் சொல்லிவிடப் போகிறேன். என் பிள்ளையே, உனக்கு காயங்களை கொடுத்தவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் முன்வந்து அவர்களுக்கு தண்டனையை கொடுத்ததற்கு காரணம், அவர்களும் அவருடைய குலத்தினை சேர்ந்த ஒரு பிள்ளை அல்லவா?
தன்னுடைய பிள்ளைகள் நல்லது செய்தால் சந்தோஷப்படுவார்கள். தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் நிச்சயமாக அதனை தட்டி கேட்டு விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கிறது. உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று நான் சொல்லி முடித்ததும் நீ நிச்சயமாக நினைப்பாய். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அப்பேற்பட்ட தண்டனை. என் பிள்ளையே, ஒரே குலத்தில் இருந்து கொண்டு எல்லோருமே ஒரே உறவாக இருந்து கொண்டு தன்னுடைய குலத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு காயத்தை கொடுப்பது நியாயமற்றது. இதையெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்து விட்டார்களா? இந்த குலதெய்வம் எதற்காக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய ஆட்டம் அதிகமாகிவிட்டது. இந்த ஆட்டத்தை அவர்கள் நிறுத்தவில்லை என்றால் இனி அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் காலத்திற்கும் மறக்க முடியாத தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக உன் குலதெய்வம் செய்த விஷயம் என்ன தெரியுமா? அங்கே அவர்கள் உன்னுடைய துரோகியாக இருப்பவர்களுக்கு கொடுத்த தண்டனை தன்னுடைய குலப்பிள்ளை என்ற அந்தஸ்தை அவர்களிடமிருந்து பறித்து விட்டார்கள். நீ இனிமேல் என்னுடைய குழந்தை இல்லை, நான் உன்னுடைய குலதெய்வம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார்கள். என் தங்கமே, இப்பொழுது நீ நினைக்கலாம், இந்த தண்டனையை குலதெய்வம் கொடுத்தது, இதை எப்படி புரிந்து கொள்வார்கள், இதை எப்படி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். எப்பொழுது தெரியுமா? வாழ்க்கையில் அதிக அடிபட்டு, வாழ்க்கையில் மிகுந்த வேதனைப்பட்டு, இனிமேல் எதுவுமே இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்ட பிறகு இதனை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரிடம் சென்று பார்ப்பார்கள். அன்று அங்கு கிடைக்கப் போகின்ற பதில் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறாய். நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது. அதனால் உன் குலதெய்வம் உனக்கு கொடுத்த தண்டனையில் ஒருவேளை நீ மனம் திருந்தி விட்டாயானால் இனிமேல் யாருக்கும் எந்த தவறுகளும் செய்ய மாட்டாய் என்றால் உன்னை மன்னிக்க வேண்டியது உன்னுடைய குலதெய்வம். ஏனென்றால் இன்று உன்னுடைய இந்த நிலைக்கு அவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்ததுதான் காரணம். அவர்கள் உன்னை கண்டெடுத்து பாராமல் இருப்பதுதான் காரணம். அதனால் அவர்களின் காலடிதான் உனக்கு நிரந்தரமான தீர்வு என்பதை அவர்கள் புரிய வைப்பார்கள். என் தங்கமே, மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்பவர்களும் கெடுதல்களை செய்பவர்களும் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் நன்றாக இருக்கிறார்களே என்று ஒருபொழுதும் நீ நினைத்து கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை இந்த கருப்பன் நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். உன்னுடைய துரோகியின் நிலை என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நான் உனக்கு சொல்வதும் இதைத்தான். துரோகிகள் செய்வது போல எந்த ஒரு துரோகத்தையும் ஒருபொழுதும் நீ யாருக்கும் செய்துவிடக்கூடாது. அதில் எப்பொழுதும் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் குலதெய்வத்தின் சாபத்திற்கும் குலதெய்வத்தினுடைய வேதனைக்கும் மட்டும் நீ ஆளாகி நின்றுவிடக்கூடாது. இது ஒன்றே போதும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.